டிசம்பர் மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருப்பாரு என்று சொன்னா, அவன் எங்க எல்லாம் போகிறானோ அவனோடு கூட கர்த்தர் கடந்து போகிறவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறாரு, இந்த மாதம் முழுவதிலும் நீ எங்கெல்லாம் போகிறீர்களோ, எந்த காரியத்தெல்லாம் செய்கிறீர்களோ, உங்களோடு கூட கர்த்தர் வாசமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க செய்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய காரியத்தை தேவன் நடத்த போகிறார். நீங்க செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுக்க போகிறார். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பை உன்னோடு இருக்கும் கர்த்தர். உன் கூட அவர் இருக்கிறேன் என்று சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்து காண்பிக்கிறவர். அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா, அந்த வாக்குத்தத்தம் அந்த மாதத்தோடு கூட முடிந்து போகிறது அல்ல. அது மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் சரி, வருடத்தின் வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தம் அந்த நாட்கள் அந்த மாதம் முடிந்து அதோடு கூட முடிந்து போகிறது இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்ந்து கொண்டு வரும். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடந்துருமோ என்று கவலையில இருக்கிறீங்களோ, நீங்க கவலையிலும் கண்ணீரிலும் எந்த காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருக்க போகிறவர். உன்னை கர்த்தர் பாதுகாத்து தேவன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்படின்னா உன் கூட அவர் இருக்கிறார் என்று சொன்னா, எப்படி எல்லாம் உன் வாழ்க்கையை தேவன் நடத்துவார். அவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், அல்லது கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் நடத்தி கொண்டு வருவார் என்பதை குறித்து 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னா, அந்த மனிதனுக்கு முன்பதாக தேவன் நடந்து கொண்டு போவார். அவனுக்கு முன்பதாகவும் இருப்பார், அவனுக்கு பின்பதாகவும் இருப்பார், அவனை சுற்றிலும் இருப்பார். அவன் எங்கெல்லாம் அந்த மனிதன் கடந்து போகிறானோ அவனோடு கூட கர்த்தருடைய தேவனும் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரேயானா, அல்லது ஒரு மனிதனுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போவாரேயானா, அவன் வாழ்க்கையில நடக்கிறதான சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசைக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்பட்டிருந்த அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க
கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் வைக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் தாமே உன்னோடு கூட உனக்கு முன்பதாக போவார் என்று நம்ம வாசிச்சோமே. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு முன்பதாக கடந்து வருகிறார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் செவ்வையாய் மாற்ற போகிறார். எதையெல்லாம் உனக்கு கோணலா நிக்குதோ, எந்த காரியத்திலெல்லாம் நீ கோணலான காரியத்தை சந்திக்கிறீங்களோ, அல்லது எந்த காரியம் உன் வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிறியோ, அதை எல்லாவற்றையுமே கர்த்தர் இந்த மாதம் செவ்வையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறாரே, அதற்கு அர்த்தம் என்ன? அதன் அனுபவம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தரங்களிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். அவாந்தர வெளி என்று சொன்னா அங்க ஒண்ணுமே முளைக்காது. வறண்ட ஒரு காடு அல்லது வறண்டதான ஒரு நிலம். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவாந்தர வெளியிலே கர்த்தருக்கு தேவனுக்கு நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். வாசிப்போம். பழமெல்லாம் உயர்த்தப்பட்டு பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படு. எது எல்லாம் உன் வாழ்க்கையில பள்ளமா இருக்குது? எந்த காரியத்துல நீ முன்னேற முடியாதபடிக்கு, எந்த காரியத்துல நீ விழுந்து கொண்டு இருக்கிறியோ, எந்த காரியத்திலெல்லாம் உன் வாழ்க்கையில ஒரு பள்ளத்தை போல நீ சந்தித்துக் கொண்டு வருகிறியோ, அது எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு. சகல மலைகளும் குன்றுகளும். என்ன மலை? மலை என்று சொன்னாவே அது போராட்டம், அது மோதி கொண்டிருக்கிறது. எது எல்லாம் உன் வாழ்க்கையில பெருசா நிக்குதோ, எந்த காரியத்தை நீ முன்னேற முடியாதபடிக்கு தடையா நிக்குதோ, எது எல்லாம் உன் வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிறதோ, நீ இது கடக்க முடியாது, இது முடியாது, இது செய்ய முடியாது என்று சொல்லி நீயே ஒவ்வொரு காரியத்திலும் வருத்தி கொண்டு வருகிறியோ, மலைகள் போல எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாழ்வுக்குள்ள கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அவர் கோணல்களை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொன்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை கர்த்தர் இந்த மாதம் எல்லாவற்றையுமே கர்த்தர் நிறுத்தி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவர்களை செவ்வையாக்கி. கோணலானவைகளை, பள்ளம் என்றது கோணல், மலை என்பது கோணல். பள்ளத்தின் வாழ்க்கை, மலையான பிரச்சனை, இது எல்லாவற்றையுமே, அப்படிப்பட்ட கோணலான எல்லாவற்றையுமே தேவன் செவ்வையாக்கி. கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார். கரடு முரடு, எந்த பக்கம் காலு வச்சாலும் உனக்கு குத்துது, எந்த பக்கம் காலு வச்சாலும் உன்னால முன்னேற முடியல, எதை செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வர முடியல. போதும் இந்த வாழ்க்கை போதும், இதுக்கு மேல என்னால முடியாது என்று சொல்லித்தானே நீ கலங்கி கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறாரே, கரடு முரடான காரியங்களெல்லாம் கர்த்தர் சமமாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, கரடு முரடானவைகளை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்கள் கண்கள் காணும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா.
அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அப்படியே தேவன் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். அப்படின்னா கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போனலனை வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் செவ்வையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. போகட்டும். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார். அவனுக்கு முன்பதாக அவர் கடந்து போகும் பொழுது வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் என்ன? வேதம் சொல்லுகிறது. மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். அவர்களுடைய ராஜா, அவர்களுடைய ராஜா சொல்றது அவர்தான். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவள் முன்னணியே நடந்து போவார். அப்படின்னா ராஜா அவர்தான், கர்த்தர் தான் ராஜா. அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறவர். தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போகிறவர். அப்போ ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னா, அவனோடு கூட கர்த்தர் வாசமாய் இருப்பார் என்று சொன்னா, அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி விடுவார். இதற்கு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை பார்த்துக்கலாம். அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்தில இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற சூழ்நிலையில அங்க நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்தை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுநூலி இடும்போதோ, அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுநூலி இடும் பொழுதோ, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது, எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுதோ, ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுதே பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக ஏறெடுக்க கடவர்கள் என்றார். அப்படின்னா எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறியோ, எந்த காரியம் நடக்கலையே என்று சொல்லி நினைக்கிறியோ, எது உன் வாழ்க்கைக்கு முன்பதாக பெரிய தடையாய் காணப்படுகிறதோ, தேவனை நோக்கி நீ பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. எது உனக்கு தடையாய் பெருசா நின்னுகிட்டு இருக்குது, இது முடியவே முடியாது நினைக்கிறியோ, இந்த மாதம் கர்த்தர் அதை முடித்து காண்பிக்க போகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். அலங்கமா நிக்கிறது, முன்னால முடியல நினைக்கிறது எல்லாமே இந்த மாதம் கர்த்தர் இடித்து தள்ள போகிறார். அல்லேலூயா.